ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன். ப்ரெஸ்டீஜோட மல்டிபர்பஸ் எலக்ட்ரிக் கெட்டில் வாங்கியிருக்கேன். அதோட ரிவ்யூவும் டெமோவும் காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவலிங்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1.5 லிட்டர் மல்டிபர்பஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கெட்டில். இது நார்மலாக கெட்டில் வச்சுருப்போம், அதில் சுடு தண்ணி மட்டும் தான் வச்சுக்குவோம். இதில் மல்டிபர்பஸாக ரெசிபீஸ்லாம் செய்யலாம். கெட்டில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், அதில் என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன், அதில் ரெசிபியும் செஞ்சு காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே கென்வுட் கிச்சன் மிஷினோட வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது ரொம்ப ஹெவி வெயிட்டாலாம் இல்லை, ட்ராவல் பண்ணுறவங்க பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் கேக்கு புட்டிங்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இதில் கிரில் பண்ணிக்கலாம். லைட் வெயிட்டாக இருக்குது. இது கெட்டில். இது சில்வரில் கொடுத்துருக்காங்க. இது ஆன் ஆஃப் பட்டனு. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்த லஞ்சுமே செஞ்சிடலாம். இதுதான் பேஸு. இதில் வச்சு தான் கெட்டில் வைக்கணும். இந்த மாதிரி வைக்கணும். இது சில்வரில் ஸ்டீமர் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பாஸ்தா, மேகி, பிரியாணி எல்லாமே செஞ்சுக்கலாம். ஓவராலாக இப்படி தான் இருக்கும். இதில் பாஸ்தா, டீ, காஃபி, பாரிஜ், பாயில், ஆஃப், கீப் வார்ம், ஸ்டிர் ஃப்ரை, வெஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம எது ரெடி பண்ணுறோமோ அதில் செட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எதில் வச்சு செட் பண்ணுறோமோ செட் பண்ணோன்னா லைட் எரியும். ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி காமிக்கிறேன். காஃபி போடுறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கணும், அதுக்கப்புறம் பால் ஊற்றிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைமாக தான் பால் காய்ச்சி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக செட் பண்ணி வைக்கணும். நல்லா பால் கொதிக்குது. மேலே பொங்கிலாம் ஊற்றலை. பால் ரெடி ஆயிடுச்சு. காஃபி போட்டுடலாம். பால் காய்ச்சினோன்னே இப்போ பாருங்கள், இதில் லைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிருக்கு. சட்டியிலலாம் பிடிக்கும்ல அந்த மாதிரி. ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கல, லைட்டாக தேய்ச்சேன், போயிடுச்சு. அடுத்தது முட்டை பாயில் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அதில் நார்மலாக சட்டியிலலாம் பாயில் பண்ணுற மாதிரியே பண்ணணும். பாயில்டு எழுதியிருக்கோம், அதில் செட் பண்ணிக்கோங்க. பால் காய்ச்சினாலும் தண்ணி வச்சாலுமே பாயிலில் வச்சா போதும். பாயிலில் வச்சுட்டு மூடி வச்சிடணும். டூ இன் ஒன்னாகவே செஞ்சு பார்க்கலாம். கெட்டிலில் முட்டையை வச்சுருக்கோம், ஸ்டீமரில் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோம். ரெண்டுமே ஈஸியாக ஒன்றா வெந்துடும். வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணிகிட்ருக்கேன். கிழங்குலாம் ஸ்டீம் பண்ணிக்கலாம், ரைஸும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். கரெக்டாக 10 நிமிஷத்துலேயே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சென்டரில் உருளைக்கிழங்கு தான் வச்சுருந்தேன். நல்லா சூப்பராக எல்லாமே வெந்து வந்திருக்கு. ஒன்றே ஒன்று எடுத்து ஸ்மாஷ் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சூடாக வேறு இருக்குது. வீட்டில் சின்ன பிள்ளைங்களாம் வச்சுருந்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்டீம் பண்ணி கொடுக்குறதுக்கெலாம். முட்டையும் நல்லா பாயில் ஆயிடுச்சு. ரெண்டுமே ஒரே நேரத்தில் வெந்துருச்சு. இதில் சூப்பும் ரெடி பண்ணிக்கலாம்.
முட்டையை எடுக்கக்குள்ளே பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும், சூடாக இருக்கும். இந்த கெட்டிலை வாஷ் பண்ணக்குள்ளே உள்ளரை மட்டும்தான் வாஷ் பண்ணணும், பார்த்து கேர்ஃபுல்லாக, வெளியிலலாம் வாஷ் பண்ணிடக்கூடாது. முட்டையை உரித்து காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நம்ம கேஸில் வைக்கிற மாதிரியே 10-15 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதில் மேகியும் செஞ்சுக்கலாம், பாஸ்தாவும் செஞ்சுக்கலாம். பாரிஜின் போட்டிருக்கு, அதனால் கஞ்சியும் காய்ச்சிக்கலாம். வீட்டில் 3-4 பேர் இருந்தீங்கன்னா இதில் தாராளமாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த பவுலில் கேக்கு புட்டிங்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எக் புட்டிங் தான் ரெடி பண்ண போகிறேன். பவுலில் நெய்யோ பட்டரோ சேர்த்துக்கோங்க. நாங்கள் இதை வட்டலப்போன்னு சொல்லுவோம். முட்டை, சீனி, பால் பவுடர், ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு பவுலில் சேர்த்துக்கணும். இந்த வட்டலப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாராவது கெஸ்ட்லாம் வந்தால் இதை ஃபாஸ்ட்டாக செஞ்சு வச்சிடலாம். மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டுக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடணும். 1/4 கிளாஸ் மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் இந்த பிளேட்டை வச்சுக்கணும். இந்த பிளேட்டை வச்சு அதுக்கு மேலே இந்த பவுலை வச்சிடணும். இது எல்லாமே பாயிலில் தான் செட் பண்ணி வைக்கணும். மேலே கிளாஸ் லீட்டை போட்டு மூடிடணும். கொஞ்சமாக கேக் செஞ்சிங்கன்னா இதில் செஞ்சு பார்க்கலாம். புட்டிங் வச்சாலுமே கேக் வச்சாலுமே அது மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டுடணும். அப்படி போடலைன்னா இந்த லிட்டில் உள்ள தண்ணி எல்லாமே அதில் வடிஞ்சிரும். இதுவுமே 15 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கேஸில் செய்கிற மாதிரியே இதுலேயும் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் கூட ஒட்டல, சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நல்லா ஆற விட்டுட்டு எடுக்கணும். நல்லா ஆறியிருக்கு. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, சூப்பராக வந்திருக்கு. ஏலக்காய் தூள் போட்டதால் அது அப்படி இருக்குது. மேலே கட் பண்ணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த புட்டிங் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கெஸ்ட்லாம் வந்தால் இதான் செஞ்சு வைப்போம். அடுத்தது மசாலா வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டர் சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கி விடணும். வதக்கி விடக்குள்ளே ஆஃப் ஆயிடுச்சு. அந்த சூட்லேயே ஃப்ரை பண்ணணும். ஸ்டிர் ஃப்ரைன்னு போட்டிருக்கு, அதில் செட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஸ்டிர் ஃப்ரை பண்ணக்குள்ளே மட்டும் ஆஃப் ஆயிடுது. ரைஸ் குக்கர்லலாம் இப்படி தான் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி தான் இருக்குது இதுவும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஆன் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துக்கோங்க. வேக வச்சுருந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கணும். வெஜிடபிள்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள்,
கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாமே தேவையான அளவு சேர்த்துக்கணும். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி 1.5 கிளாஸ் ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கணும். ஜீரா ரைஸ், நார்மல் ரைஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு ரைஸை சேர்த்துக்கணும். 1.5 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு மல்லித்தழையும் சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு வேக விடணும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. ரைஸும் நல்லா வெந்திருக்கு, உதிரி உதிரியாக இருக்குது. ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மூடி வைக்கணும். வெந்தோடனே லைட்டும் ஆஃப் ஆயிடுது. இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இதில் 1.5 கிளாஸ் ரைஸு சரியாக வராது. 1.25 கிளாஸ் ரைஸு கரெக்டாக இருக்கும். நான் 1.5 கிளாஸ் போட்டேன், அதான் நிறையா இருக்குது. 1.25 கிளாஸ் கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிரியாணி செய்யும் போதெல்லாம் சில்வர் கிளாஸ் காமிச்சிருப்பேன். அந்த கிளாஸால் தான் 1.5 கிளாஸ் போட்டேன். 1.25 கிளாஸ் கரெக்டாக இருக்கும். மசாலா வெஜிடபிள் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பாஸ்தாலாம் செஞ்சு காமிக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். நார்மலாக கேஸில் போடுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு பால் சேர்த்துக்கணும். சுகர், டீ தூள், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு டீ எப்படி வருதுன்னு பார்ப்போம். டீ காஃபின்னு போட்டிருக்கு. நான் ஃபஸ்ட்டு பாயிலில் தான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் டீ காஃபின்னு போட்ட இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிலில் வச்சுருந்தேன், இப்போ டீ காஃபின்னு போட்ட இடத்துல வச்சுருக்கேன். பொங்கிலாம் எதுவும் ஊற்றல, நல்லா கொதிக்குது. டீயும் 3லேருந்து 4 கிளாஸ் வரையும் கண்டிப்பாக போட்டுக்கலாம். உம்ராலாம் போனீங்கன்னா இந்த கெட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவராலாக இந்த கெட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, பால் காய்ச்சும் போது அந்த லைட்டாக பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நம்ம சட்டியிலலாம் டீ காஃபிலாம் போடுறப்போ அந்த பால் காய்ச்சறப்போ பிடிச்சிருக்கோல்ல, அதே மாதிரி தான். லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு தேய்ச்சி விட்டால் போதும். தாராளமாக வாங்குகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.